வேளையில் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபைகளை நினைத்து அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டினதான கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மாத்திரம் எங்களுடனே அசைவாடட்டும். ஆண்டவரே, ஓ துதிகன மகிமைகளுக்கு பாத்திரரான தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தகப்பன். ஆண்டவரே, எங்களையும் மட்டும் நடத்தி ஆண்டவரை உதவி செய்து உயர்த்தி வைத்த நல்ல பரம தகப்பனாக இருந்திருக்கிறீர். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அரவணைப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாத தகப்பனாக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசராக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நன்மை ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு சொன்ன வார்த்தையை போல் ஆண்டவரே, நன்மையானதை தருவேன் என்று சொன்ன தகப்பன் நீர். ஆண்டவரே, நன்மையானதை எங்களுடைய வாழ்க்கையில் தருந்து கொண்டே இருப்பவர். ஆண்டவரே, ஓ உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பலன் எல்லா சூழ்நிலையில் பலனை தருபவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, திடனற்ற வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தருபவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாக்குகள் மாறாதவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீரே மேலானவராக இருக்கிறீர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று சொன்னதான தகப்பன். ஆண்டவரே, சகலவற்றிலும் மேலான நாமமுடையதான நேசர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, எங்களுடைய கால்களை வலுவாதபடி தாங்கி பிடிக்கும் நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்முடைய ஆவியானவரை வரவேற்க போகிறோம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் அவருடைய பரிசுத்த கரம் நம்மளுடைய தொடுதலை நாம் உணர வேண்டும். அவருடைய கரத்தின் தொடுதலை நாம் உணர வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடுங்கப்பா. நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் உணர நீர் உதவி செய்யுங்க. வந்ததான நோக்கம் வெறுமையாக செல்லுவதல்லப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுடன் இடைப்படுங்கப்பா. ஓ ஹalleluya. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே துதிகளுக்கு பாத்திரரான தகப்பன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹalleluya. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும். மீண்டும் ஒரு விசை துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும். துதிக்கு பாத்திரரே, மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும். நீர் பெரியவர், அற்புதங்க செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்க செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள்
எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் நீர் பெரியவர் என்று சொல்லி, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர் என்று, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்ப, உம்மை போல யாரும் இல்லை, யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory, you deserve the glory and the honor. Lord, you lift our hands and worship as we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we bless you. For you are great, for you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமை. கடைசியாக சொல்லி, மகிமையுடையவர். எங்கள் 2 கரங்களை உயர்த்தி, எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ துதிக்கு, துதிக்கு பாத்திரர், மகிமையுடையவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும், நீர் பெரியவர் என்று, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் நல்லவர். ஓ உம்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி, ஓ உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், ஓ உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்ள, ஓ உம்முடைய தொடுதலை உணர்ந்து செல்ல நீர் மகிமைப்படுங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல். உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பாருங்க. நீர் பெரியவர், அற்புதங்கள், ஓ உம்மை போல. இந்த வார்த்தை மாத்திரம் ஒரு விஷயம் அறிக்கிட்டு சொல்ல போகிறோம். ஓ உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார். இந்த ஆராதனை முழுவதும் அவருடைய கரம் நம்மோடு இடைப்படணும். இந்த ஆராதனை வந்த நோக்கம் வெறுமையாக செல்லுவதல்ல,
ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வந்த நோக்கமாக செல்லுவது அது அவருக்கும் பிரியமில்லை, நமக்கும் பிரியமில்லாத காரியம். இந்த காலையில் அவருடைய தொடுதலை நாம் உணர்ந்து செல்ல ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்ததான நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். துதிகளுக்கு பாத்திரரான தகப்பனவர். ஆமென். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? ஆமென். நம்முடைய அற்பமான துதியில் பிரியப்படுகிறதான ஒரு மெய்யான தகப்பன் அது அவர் மாத்திரம். ஆமென். எத்தனையோ மனிதர்களை நீங்கள் புகழ்ந்து பேசலாம், மேலே நீ தான் பெரியவன், நீ நல்லா பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அவங்க நீங்கள் சொல்ல அவங்க உங்களை கீழே தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கீழே தள்ளி விடாத தகப்பனாக, நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டே போகிறதான தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி, நன்றியால் உள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியால பாட போறோம்? ஆண்டவர் செய்த நன்மை என்ன பாதிக்கிற வரவே மாட்டேங்குதே. ஆமென். பாதி எங்க கரம் கொண்டு வந்தவங்க மாத்திரம் 2 கரத்தை அசைச்சு. ஆமென். அப்பா நான் பரவாயில்ல, எல்லாருமே கரம் கொண்டு வந்திருக்கோம். நன்றியால துதித்து பாட போறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நாம் போற்றி பாடுவோம். Thank you Jesus. இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியா மிகவும் பொங்கிடுதே நாம். அல்லேலூயா
இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வடாந்திர விசுவாசமாய் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பீர் என்று, போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா. அற்புதமே அற்புதமே அவர் நடத்துதலே, ஓ பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா துதி. வாஞ்சைகள் தீர்த்திட வருபவர், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி. அற்புதமே அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி நன்றியால் உள்ளமே, ஓ என் உள்ளம் பொங்கி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறதுனா ஒரு வார்த்தை, ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய உள்ளம் ஃபுல்லாக பொங்கி சந்தோஷத்தினால் நிரம்புகிறதாம். ஆமென். அவரை துதிக்கும் போது நம்முடைய உள்ளமும் அதே தான் செய்யணும். ஆமென். அவருக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம அவரை போல நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு இப்போ நடக்கிற போராட்டமே பெரிய போராட்டமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறாரல்ல நம்மளுடைய தேவன். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அதுவே ஒரு பெரிய காரியமாக தோன்றும் நமக்கு. ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் நம்மளை தள்ளி நம்மளை பாதுகாக்கிறதான தகப்பன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சார். நன்றியால் ஓ என் உள்ளம்மையே உயர்த்தி பொங்குதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கால்களை வலுவாதபடி ஸ்திரப்படுத்துகிறதான தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை ஒரு நாளும் அவர் விட்டது கிடையாது. நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் பாதுகாத்து நடத்தினதான தகப்பன். எல்லாத்துக்கும் தெரிந்த ரொம்ப ஒரு பழைய பாடல்களாக தான் நம்ம எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடல் நம்ம பாடினா லிரிக்ஸே வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் தெரிந்த, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது கூட கண்டினியூஸாக ஒரு 4 சாங்கை பாட போகிறோம். நல்லா நம்ம உயர்த்தி துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. லிரிக்ஸ் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நல்லா சத்தமாக பாடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம்தான் இங்கே உயர்த்துவதற்கு உட்கார்ந்துருக்கேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும்
ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் தாய் தந்தை, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் என் தாவரமானவர், என் தாரகமானவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதி. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, நம் பாதையில் அவரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் அப்பா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, என் பூவிலும் என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நெருக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் அவர் நல்லவர் என்று. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. ஓ அவர் கிருபையே, அவர் நல்லவர், வல்லமை உள்ளவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சத்துரு சேனை, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை. நமக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக மாற்றுகிறவர், நன்மையானதை ஏற்படுத்தும் நல்லவர் என்றும் உள்ள. முன் சென்றாரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று. அவர் நல்லவர் வல்லவர் என்று. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார், அவர் கிருபை. முன் சென்றாரே, வழி நடத்தினார். முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலால். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினால். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். தேவன் ஸ்தாபரிக்கும் தம் தம் ஜனத்தாரின். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நல்ல பலமாய் கரங்களை தட்டி அவர் நம்மோடு வாசம் செய்யும் நல்ல தகப்பனவர். ஓ, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மட்டும் நடத்தின வந்த தயவிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் நீர் எங்களுடைய கிருபையால் நீர் எங்களை காத்தீரே அப்பா. ஓ, எவ்வளவு நல்லவர். பாதுகாத்தாரே, அவர் லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனையோ முறை பாதுகாத்தாரே, எல்லா சூழ்நிலையிலும் இருந்து பாதுகாத்தாரே. நமக்கு முன்பாக சென்று வழிகளை முன் சென்றாரே. ஓ, முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ள. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ, முன் சென்ற நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாத நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார். கிருபையினால் நம்முடைய வாயை நிரப்புகிறதான தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையினால் நம்முடைய வாயை நிரப்புகிறதான தகப்பன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார் என்று? அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த பயமும் நமக்கு வேண்டியதில்லை. ஆமென்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், நல்லா பாடி உற்சாகமாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், வல்லமை வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி, உம்மை புகழ்ந்தேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி. காரணம் அவர் செய்த நன்மை, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தான், அவருடைய கிருபை மாத்திரமே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீர். இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உந்தன் சிறகுகளின் நிழலில், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். தூயவரே என் துணையாளரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. எந்தன் கண்மலையானவர், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை. அப்படியே ஈரேடுத்து எழுந்து நின்று பாடுவோமா? அவர் மகிமைக்கு பாத்திரரானவர். ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்தி. ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவரே நம்மை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை, அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை. சிங்கக்கேவியானாலும் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை நெருப்போ அவர் என்னை காத்து. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை. விசுவாசமாகி அவர் நம்மை காண்கிறதான தகப்பன், அவர் நம்மை காப்பவர், அவர் நம்மை நடத்துபவர், அவர் நம்மோடு முன் செல்லுகிறவர். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை. சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ ஆராதனை உமக், ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஓ சந்தராத ரிதுரி மனன மனந்த ரபலபா ஓ ரியாந்திர தரிதுரி தரமனந்த ரபலபா. என்னை காண்கிறவர், என்னை காப்பவர், எனக்கு முன்பாக செல்லுபவர் எல்லாம் நீர்தாண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை. இந்த வார்த்தை மாத்திரம் மீண்டும் ஒரு விசை. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். உங்களுடைய வாழ்க்கையில யாரும் இல்லை என்று நினைக்கிறீங்களா? என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறீங்களா? உங்களை காண்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை காக்க ஒரு நேசர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு என்கிறதான நாமம் உடையவர். அவரை மாத்திரம் முழு பலத்தோடு ஏற்றுக்கொண்டு கரங்களை தட்டி அப்பா நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் என்று சொல்லி ஓ சந்தரதரிதுரி மனனனமனந்தரபலபா ஓ ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை தருபவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், வல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே எல்லா வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் மேலான நாமம் உடையதான தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம்.
அவருடைய நாமம் மாத்திரம்தான். பாவம் போக்கும் பரிசுத்தம் உள்ள நாமம், நம்மை நீதிமானாய் பரிசுத்தப்படுத்தி நிற்க வைத்த நாமம், தகுதியற்ற பாத்திரமான நம்மளை தகுதிப்படுத்தினதான நாமம், ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி நிறுத்தினதான நாமம், சேற்றிலிருந்து கண்மலை மேல் நிறுத்தினதான நாமம், மற்றவர்களுக்கு முன்பாக உயர நிறுத்தினதான வல்லமை உள்ள நாமம், துரத்தப்பட்ட இடத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்ட நாமம், ஓ நம்முடைய சந்ததியை பெருக செய்த நாமம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் இயேசு நாமம், மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம், மேலான நாமம், எல்லா நாமத்திலும். மீண்டும் ஒரு விஷயம், இயேசு இயேசு மேலான எல்லா நாமத்திலும். இயேசு நாமம், இயேசு நாமம் மேலானது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே மேலானதே. அவரை மாத்திரம் முழு பலத்தோடு, இயேசுவே உம் நாமமே, உம் நாமமே மேலானதே. மேலான நாமம் உடையவரே இயேசுவே, இயேசுவே சகலவற்றிலும் மேலானவர், மேலானதே. இயேசுவே உங்க நாமம் மேலானதே. அல்லேலூயா. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம், பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் அதே. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமிதே. பாவம் போக்கும் சாபம் மாற்றும் சர்வ வல்ல முழங்க எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்தவர், ஜீவன் தந்த நாம மண்ணான நமக்காகவே எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்தவர். என்னை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக ஜீவன் தந்தவர் இயேசுவே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலான. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும். இயேசு நாமம், மேலான நாமம், எல்லா நாமத்திலும். இந்த வார்த்தை மாத்திரம் மீண்டும் அறிக்கையிட்டு, இயேசு நாமம், இயேசு அவருடைய நாமம் மாத்திரம் மேலோங்கி நிக்கட்டும். மேலான நாமம் உடையவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் இயேசு நாமமே, இயேசு நாமம் மேலான எல்லா நாமத்திலும். இயேசுவே, இயேசுவே
நாமமே மேலானதே, மேலான இயேசுவே, இயேசுவே நாமமே மேலானதே. சேராபீன்கள் போற்றிடும் நாமம், சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்த. சேராபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, ஓ சேனைகளின் கர்த்தர் நீரே. முழங்கால்கள் யாவும் முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் நாவு யாவும் போற்றிடும். முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவோ போற்றிடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே, மேலான இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானதே. கடைசியாக உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலான நாமமுடையவர். உம்முடைய நாம வானத்திலும் பூமியிலும் ஸ்திரப்பட்டிருக்கிறதப்பா. ஓ நீரே மேலான நாமமுடையவர். உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும். அந்த மேலான நாமத்தை கரங்களை தட்டி நல்ல மகத்துவமா அந்த மகத்துவ நாமத்தை உயர்த்தி, ஓ நீரே மேலான நாமம் உடையவரப்பா. எங்களோடு இடைப்பட்ட தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு மகிமையாக இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, நான் எடுத்துருந்தேன். 1 தீமோத்தேயு 6:17 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமே, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமே, ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமே, ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமே, ஸ்தோத்திரம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற
ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம கொடுக்கிற நன்மை, 2 விதமான நன்மை குறித்து உங்களோடு கூட சொன்னேன். ஒன்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உலகப்பரமான நன்மை. இன்னும் ஒரு நன்மை, ஆவிக்குரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார். உலகப்பரமான நன்மை, கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்மை அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விலக்குகிறார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று என்ன சொன்ன உங்களோடு கூட பேசினேன். தேவனுக்கு மகிமை. அதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, தேவன் நமக்கு தருகிற இன்னொரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற ஒருவராலும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? அவர் கொடுக்கிற உன்னதமான அந்த என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது என்ன? எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு மனிதன் மீட்டெடுக்கப்படுவது இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் கிடைக்கவே கிடைக்காது. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எப்படி மாறினீர்கள்? சமீபமாய் மாறினீர்கள் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 1:14 ஆண்டோடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அம்மை ஸ்தோத்திரம், அவருடைய குமாரனை அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 2வது அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1:10 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவது நம்முடைய ஆண்டவர். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னா, அவன் நான் உங்களை திக்கற்றலாய் விட, நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போகேனாகில் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் அவர் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போனால் அவர் உங்களோடு கூட தங்கி இருக்க முடியாது, பிதாவானவர் பரிசுத்தவாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுக்கிற இன்று ஒரு ஆசீர்வாதம், உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் இயேசுடைய ஸ்தோத்திரம் சீஷர்களுக்கு பரமேறும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில், நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் மட்டும் எருசலேமை விட்டு புறப்படாமல் அங்கேயே நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொன்னார். அதனால்தான் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பற்பல பாசைகளை பேசும்படி அவர்கள் மேல் இறங்கினார். கையில சொல்லுவோம் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கைகளை வைத்து தலையில சொல்லுங்க. அமைத்தோத்தில் இந்த அபிஷேகத்தை தேவ சபை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். இந்த பரிசுத்தாவின் வரும் பொழுது நீங்களும் நானும் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமேரியா, உலகத்தின் பூமியின் கடைசி வரையும் தேவனுக்கு சாட்சிகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவிய நமக்குள்ளாய் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நம்மை உணர்த்துகிறார். இந்த பரிசுத்தாவிய நமக்குள்ளாய் வரும் பொழுது பலவீனப்பட்ட நாம் நம்முடைய பலவீனத்திலும் மன்றாடத்தக்கதான ஜெப ஆவியும் பரிசுத்தாவிய நமக்கு தந்து நடத்துகிறார். இந்த பரிசுத்தாவிய நமக்குள்ளாய் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. இந்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார். ஆமென். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:19 சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். அல்லேலூயா. சகல பரிபூரணம். நாம் எந்தெந்த ஆவிக்குரிய நன்மைகள், அந்த எல்லா நன்மைகளும் அந்த பரிபூர்ணங்களும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அதே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சரி, 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. மேலும் சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பரிபூர்ணத்தை என்ன கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற இன்னும் ஒரு ஆசீர்வாதம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார், மீட்பை நமக்கு கொடுக்கிறார், அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார், பரிபூர்ணங்களை நமக்கு கொடுக்கிறார். அதே ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோப்பு 1:5 வாசிக்கும் பொழுது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஞானத்தினால் வீடு கட்டப்படும், அறிவினால் இந்த வீடு நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால்தான் சாலோமனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன பொழுது உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டார். அதுவே தேவனுடைய பார்வையில் ஆமென் விலையேற பெற்ற உகந்த ஜெபமாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஞானத்தை ஆவியானவர் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் ஞானம் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ரோமர் 16:20 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். தேவ கிருபை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபை நம்மை நடத்தும். தாவீதுக்கு கர்த்தர் சொன்னா, என் கிருபை உனக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குவேன்னு சொன்னார். அந்த கிருபை என்ன செய்தது? ஆமென், தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னதற்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பெரிய இரக்கம் என்ன? ஆண்டவருடைய கிருபையை நான் நித்தமும் நித்திய கிருபை உனக்கு தருவேன்னு சொன்னார். இந்த கிருபை தான் அவனுடைய விளக்கு அணைந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இந்த கிருபை தான் அவனுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தினது. இந்த கிருபை தான் அவனுடைய ராஜாசனத்தை நிலைப்படுத்தினது. சந்ததி சந்ததியாக தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு சந்ததி எழும்ப கர்த்தருக்காய் நிற்பதற்கு காரணம் என்ன? விழுந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய உன்னதமான கிருபை இருந்தபடினால். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில தேவ கிருபை இருந்தால் எல்லாவற்றிலும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றிலும் ஆமென்
ஸ்தோத்திரம் சாட்சியா நிற்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய கிருபையே நீங்களும் நானும் நிர்மலமாகாதபடி நம்மை நிலைநிறுத்துகிறது. ஆமதிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா என்று கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபை நம்மை விட்டு விலகவிடக்கூடாது. அநேக சிலர் நினைச்ச கிருபையை போக்கடித்து விட்டார்கள். மாயமான காரியத்தினால் போக்கடித்து விட்டார்கள். தேவ கிருபை நம்மை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய சபையை விட்டு விலகக்கூடாது. நம்மை விட்டது ஒருபோதும் மாறிவிடாதபடி அந்த கிருபையை சார்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபையை இழந்து போகாமல் கடைசி வரையும் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? சமாதானத்தின் தேவன். அவருடைய பேரே சமாதானம். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என் சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைத்தது? ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 53 ஆண்டு சொன்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது. நமக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தது நிமித்தமாக, இயேசு நமக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டது நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அது என்ன? ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். அவர் கொடுக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய பரிபூர்ணங்கள். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஞானம், அறிவு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கிருபை. அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? சமாதானம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இயேசு யோவான் 14 சொல்லும் பொழுது சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை மறுபடி என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவர் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என்னை தவிர அந்த தேவனுடைய வீட்டுக்கு போனார் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் அந்த இடத்திற்கு வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த சரீரப்பிரமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல 3 காரியத்தை குறித்து அங்கே என்ன எழுதப்பட்டிருப்பதை ஒன்று தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மையை கொடுத்தா, எத்தனையோ கிருபைகளை கொடுத்தா, எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தா, எத்தனையோ தாளந்துகளை கொடுத்தா, எத்தனையோ திறமைகளை கொடுத்தா, எத்தனையோ வேலைகளை கொடுத்தா, நல்ல வாழ்க்கையை கொடுத்தா, நல்ல தொழிலை கொடுத்தா, நல்ல என்ன ஸ்தோத்திர சபையை கொடுத்தா, நமக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அல்ல, நான் கொடுத்த நன்மையில் அல்ல, நான் கொடுத்த கிருபையில் அல்ல, நான் கொடுத்த அபிஷேகத்தில் அல்ல, நான் கொடுத்திருக்கிற என்ன ஸ்தோத்திரம்
உனக்கு கொடுத்திருக்கிற பரிபூர்ணத்தில் அல்ல, நான் கொடுத்திருக்கிற உன் வேலையில் அல்ல, நான் கொடுத்திருக்கிற உன் பலத்தில் அல்ல, உன் நம்பிக்கை என் மேல் தான் மட்டும் இருக்க வேண்டும். அப்படி ஆமதிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த காலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம்? சிருஷ்டிகர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா, இல்ல சிருஷ்டிக்கப்பட்டவைகள் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். படைத்தவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா, படைக்கப்பட்டவைகள் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? கொடுத்தவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா, கொடுத்தவைகள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற சம்பத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா, சம்பத்தை தந்தவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்த கிருபை, நான் கொடுத்த பலன், நான் கொடுத்த அபிஷேகம், நான் கொடுத்த திறமைகள், நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நான் கொடுத்த நன்மைகள், உன் நம்பிக்கை நீ எங்கே வைத்திருக்கிறாய்? எதன் மேலே வைத்திருக்கிறாய்? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனவன், 10 பிள்ளைகள் ஒரே நாள் சாக கொடுத்தவன். அவன் மனைவியுடைய சுவாசம் அவனுக்கு வேறுபட்டிருந்தது. அவன் நினைச்ச எத்தனை பேருக்கு படியடைந்து அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவனுக்கு என்ன துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். உடன் இருப்பேன் என்று சொன்ன நண்பர்கள் அவனுக்கு உதவாக்கரையான மருத்துவர்களாய் மாறிவிட்டார்கள். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசைகள் போனது, சம்பத்துகள் போனது, உறவுகள் போனது, அவன் நம்பியிருந்த எல்லாம் விட்டு போனது. அந்த யோபு தன் சரீரத்தில் என்ன கடைசியாக வியாதிப்பட்டவனாய், சரீரம் ஒடுக்கப்பட்டவனாய் அவன் எழும்பா நிற்கும் பொழுது அந்த வியாதியில் ஓட்டை எடுத்து என்ன தெருக்களை கடந்து, பஞ்சுமத்திகள் கடந்தவன், மாளிகளை குடியிருந்தவன், தெருக்களில் என்ன புழுக்களுக்கு சமமாக கடந்தவன். அவன் சொல்லுகிறான், ஆமென், ஸ்தோத்திரம். யோபு 13:15 அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழி அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும், அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அவர் என்னை விடுவித்தாலும் என்னை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனை அனுத்து நம்புவதை விட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து பட்டது. அந்த பத்திரத்தில் கையெழுத்து என்ன? இந்த ஆமென், ஸ்தோத்திரம், பத்திரத்தில் இடப்பட்ட கையெழுத்தானது ஆமென், ஸ்தோத்திரம், 30 நாட்கள் தன் ராஜாவை தவிர வேற ஒருவனை கண்ணோக்கி பார்த்தால், ஆமென், ஸ்தோத்திரம், கையெடுத்து நமஸ்காரம் பண்ணினாள், அவன் பணிந்து கொண்டாள், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் சிங்கத்தின் கெவியிலே போடப்படுவான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையில் நினைச்ச பத்திரத்திற்கு கையெழுத்துப்படாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு ஆமென், ஸ்தோத்திரம், அவன் எப்பொழுதும் செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகனி திறந்திருக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில எல்லாம் போனாலும் கர்த்தர் என்ன ஸ்தோத்திரனை கைவிட மாட்டார். அதே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோபு 4:6 பாருங்க. அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டியது அல்லவோ என்று அவன் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என் ஜீவன் பிரிய மட்டும் என் உத்தமத்தில் நான் உறுதியாய் இருப்பேன் என்று அவன் சொன்னான். அந்த யோபு தான் சொல்லும் பொழுது அந்த 19ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தை என்ன? 19:25 ஆமென், ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவன் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான் பாருங்க, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த தோல் முதலானவைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு? ஒரு சின்ன போராட்டம் உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு? ஒரு சின்ன காரிய இழப்பு உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஒரு சின்ன வியாதி உங்க வாழ்க்கையில் எப்படி உங்களை மாற்றுகிறது? ஒரு சின்ன என்னச்சுன்னா நெருக்கடி உங்க வாழ்க்கை எப்படி மாற்றுறது? அவன் சொல்லுகிறான் பாருங்க, இந்த தோல் மேலே இருக்கிற ஒன்று தான் இருக்கு,
அந்த எலும்பை மறைச்சி மனுஷங்கிறத காட்டுது அந்த ஒரு தோல் தான் இருக்கு. அந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை ஆமாம். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமாம் தோத்திரம். அந்த நம்பிக்கை அறிக்கையிட்டான். அவன் வாயில் அறிக்கையிட்டதை அவன் கண்ணில் பார்த்தான். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 42ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம். வாங்க 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 5ஆம் வசனமா. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு என்ன செய்யும்? உத்தரவு சொல்லும். அடுத்த வசனம் பாருங்க, என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீர் நல்ல தேவன், நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் சுகமாக்கிறவர், நீர் நன்மை செய்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், உயர்த்துகிறவர், விடுவிக்கிறவர், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், உம்மை குறித்து நான் என் காதிலே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய, என்னுடைய சரீரம் உருக்குலைந்து போய் ஒரு தோலினால் மூடப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். என் கண்ணினால் உம்மை காண்பேன் என்று சொன்னேனே, இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. கையவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை நமக்குள்ளா இருக்கிறதா என்று பாருங்க. தேவன் மேல் இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் மேல் இந்த நம்பிக்கை நமக்குள்ளா இருக்கிறதா? 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததே இல்லை. அல்லேலூயா. சாதகமற்ற சூழ்நிலைகள், பாதகமான நிலைமைகள், கசப்பான ஒரு வாழ்க்கைகள், நம்பிக்கை ஏற்று போன ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம், தேவன் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா? தேவன் என் பிரச்சனையை மாற்றுவார். என் வாழ்க்கையில் என்ன இந்த கசப்பான நிலைமையை கர்த்தர் மதுரமாய் மாற்ற முடியும். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். தேவன் எனக்கு என்ன ஸ்தோத்திரம், வனாந்தரத்தில் வழியை திறக்க முடியும். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த தடைகளை நீக்கி என் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும் என்று தேவன் மேல் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை இருந்தால் அவன் எசேக்கியா ராஜா தான் சொல்லுகிறான், அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அதனால்தான் என்ன சனகிரிப் ராஜா, அசிரியா ராஜா சொல்லுகிறான், சனகிரிப்போடு வந்து சொல்லுகிறான், அமிஸ்தோத்தர் என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார் என்று கூக்குரல் இடுகிறான். அவன் வந்து இஸ்ரவேலின் வாசஸ்தலத்தை பிடித்துக் கொள்வதற்காக அவன் தைரியமா நிற்கிறான், பெரும் சேனையோடு நிற்கிறான், பலத்த பராக்கிரமசாலிகளாக வந்து நிற்கிறான். அப்பொழுது எசேக்கியா சொல்லுகிறான், அவன் ஜனத்தை பார்த்து என்னச்சுனா, நீ எசேக்கியாவை நம்பாத, அவன் கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்புன்னு சொல்லுவான். நீ ஒருபோதும் நம்பாத, என் கைக்கு யாரும் தப்பிவிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா எசேக்கியா என்ன சொன்னான் தெரியுமா? அவன் நம்மோடு இருந்து நமக்கா யுத்தம் செய்கிறவர் நம்முடைய சேனைகளின் கர்த்தரே. அல்லேலூயா. நடந்ததா? அவன் நினைச்ச ஏசியா தீர்க்கதரிசியின் தேவ சமூகத்தில் அபயமிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். ஒரே நாள் இரவில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினான். எல்லா தூதன் அல்ல, ஒரு தூதன் போனான். 1,85,000 பேரை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணினார். பலத்த பராக்கிரமசாலிகள் அவன் எந்த பலத்தை சார்ந்து நின்னானோ ஒரே நாள் இரவில் 1,85,000 பேரை கர்த்தர் நாசம் பண்ணி போட்டார். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்க நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறீங்க? யார் மேல வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்ததுல மேல வச்சிருக்கிறீங்களா, இல்ல கர்த்தர் மேல் வச்சிருக்கிறீங்களா? உங்க பலத்துல வச்சிருக்கிறீங்களா, தேவன் கொடுத்த பலத்துல, இல்ல தேவன் மேல வச்சிருக்கிறீங்களா? உங்க ஜபத்துல வச்சிருக்கிறீங்களா, இல்ல நீங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் நீங்க தேவன் மேல வச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு இடத்தின் மேல வச்சிருக்கிறீங்களா, இல்ல கர்த்தர் மேல வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் இங்க போன ஆசீர்வாதம், நான் அங்க போன ஆசீர்வாதம், அவர் என் தலையில கை வச்ச ஆசீர்வாதம். நோ, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் மேலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வேற எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால், சங்கீதம் 31:19-20 வாசிக்கிறோம். 19:20 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது என்ன நன்மை? மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை
உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து காப்பாற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நம்பிக்கை எங்கே வச்சிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். பல இடத்துல யுத்தங்கள். ஸ்தோத்திரம். நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால், இந்த போன வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் கேஸ் என்னச்சுன்னா காலி ஆயிடுச்சு. பாஸ்டமாக சொன்னாங்க, கேஸ் என்ன காலி ஆகிட்டு சிலிண்டர் போடுங்க. 2 சிலிண்டர் இருக்குது. உடனே என்னச்சுன்னா நான் அந்த ஒரு வாரம் என்னச்சுன்னா அது குறித்த மனசு இல்லைன்னா பாஸ்டமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எப்போ போட்டுருங்க அப்படின்னு. பாஸ்டமாக உடனே சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, சீக்கிரம் விலை ஏறிடும்பா அப்படின்னு. நான் சொன்னேன், என்னம்மா நீ எப்படி சொல்லுத, இவ்வளோ நாள் ஏறாத வேலை இன்றைக்கி ஏறுற போதா, 2 நாள் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கியாம்மா அப்படின்னு. ஆனால் பாஸ்டம்மாட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தோத்துறோம். அல்லேலூயா. சொல்லி நான் உடனே என்னச்சுன்னா பாஸ்டம்மாவுடைய உரி தாங்காமல் நான் என்னச்சுன்னா ஒரு நாள் நைட்டு போட்டுட்டேன். போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்துட்டு வந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா கேஸ் விலை தட்டுப்பாடு, கேஸு கிடைக்கல. கேஸ் என்னச்சுன்னா 60 ரூபா இப்போ ஏறிட்டு 65 ரூபா ஏறிட்டு. அடுத்து இப்போ கேஸு கிடைக்கணுன்னா 25, சிட்டிக்கானது 25 நாள், வெளியில் என்னச்சுன்னா கிராமத்துக்குன்னா 45 நாள். அதுவும் கிடைக்கல, அங்கங்கே ஓடுதாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒரு பக்கம் ஒரு 10 நாள் தான் இந்த போர் வந்திருக்கு. இந்த யுத்தம் எத்தனை நாள் நடக்கு? அமெரிக்கா ஈராக் எத்தனை நாள்? 10 நாளில் உலகம் ஸ்தம்பிக்கிறது. 10 நாள் அந்த உலகத்தையே மாற்றுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. தொழில் முடங்குறது, வேலைகள் இல்லை, காலியாகுது. அத்தியாவசிய பொருட்கள் என்னச்சுன்னா அது தட்டுப்பாடு ஆகுது. 10 நாள் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் எங்கே எத்தனையோ மைலுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு நாட்டில் வந்து பாதிக்குன்னா நம்ம அதைத்தானங்க நம்புகிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கலையே. அவர் வனாந்தரத்திலே நம்மை நடத்த முடியும்னு நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லுதாங்க, மறுபடியும் நீங்கள் எதுக்கு போங்க, விறகு எடுத்து நீங்கள் என்னச்சுன்னா பழையபடியும் என்னச்சுன்னா மண் பானைகளை நீங்கள் என்னச்சுன்னா நீங்கள் சோறு பொங்குங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னச்சுன்னா தேசம் மாறிவிடுது. 10 நாளில் மாற்றத்தை ஏற்படுத்த இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியல. நம்முடைய ஞானம் ஒன்றும் சொல்ல முடியல. கம்ப்யூட்டர் என்னச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு வந்திருக்கிற என்னச்சுன்னா லேட்டஸ்டாக வந்திருக்கிற என்னச்சுன்னா எதுனாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நம்ம என்ன அதைத்தான் நம்பியிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுதா, உன் நம்பிக்கை எங்கே இருக்கு? உனக்கு பாதுகாப்பு என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஆதரவு என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உனக்கு நன்மை என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. உன்னை வாழ வைக்க என்னால் மட்டும்தான் முடியும். அவர் மேலதான் நம்பிக்கை. நம்ம வேலை மேல இல்லை, நம்ம தொழில் மேல இல்லை, நம்ம குடும்பம் மேல இல்லை, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு தான் அடைக்கலன்னு சொன்னா. 28 சங்கீதம் 28:7 பாருங்க. 28:7 சங்கீதம் 28:7 ஆண்டோடைய வார்த்தை, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே என் சகாயம், அவரிடத்தில் சகாயம் பெற்றேன். நீ பயப்படாத, வலது கரத்தை பிடிச்சு கொண்டு ஆண்டவர் சொல்லுதா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன். ஸ்தோத்திரம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ அனுப்பினா அவைகள் உன் மேல பொருளுவதில்லை. நீ அக்கினி சொல் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். ஏன்னா நீ என்னால மீட்கப்பட்ட கூட்டம். அந்த நம்பிக்கை நம்ம அவர் மேல வரணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். அதனாலதான் சங்கீதக்காரன் 125:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 125:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் ஆட்களை பார்த்து கேளுங்க, உங்க நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறீங்க? எங்க வச்சிருக்கிறீங்க? ஆமென். தோத்திரம். நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும்.
அவர் மேலே உங்கள் நம்பிக்கை இருந்தால் என்ன நடக்கும்? 2ஆம் வசனம் பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள். ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் தாவீது அழகாக சொல்லுகிறான், அவரை என் முன்னால் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. வாலிபர்கள் எழும்பி போங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. வாலிபர்கள் கூட்டத்துக்கு போங்க. எழும்பி போங்கன்னு வரங்க இல்லை, வாலிபர்கள் கூட்டத்துக்கு மேலே போங்க. கர்த்தருக்கு மகிமை. எல்லாம் ஒரு பாட்டு பாடுவோமே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நாளது புலம்போ நேரமெல்லாம், நாளது புலம்போ நேரமெல்லாம் அணைக்கோதையா உங்க கிருபை. என்ன அணைக்கோதையா உங்க கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படனா. ஓ கோலம் தடியும் தேற்றுதையா, ஓ கோலம் தடியும் தேற்றுதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதை எனக்கு, அனுதின வெற்றி பாதை. என் பலனாகிய கர்த்தா, எல்லாம் கைதட்டி உம்மையை நம்பி உள்ள அவரைத்தான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ள, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். ஐயா தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தோத்து போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் தோத்து போவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கணும்? நீங்கள் சொல்றதை பார்த்தா நீ அறகுறையாத்தானே இருக்கிறீங்க. எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். ஆமென். தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் விடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு நாம மகிமைப்படட்டும். அதே 1 தீமோத்தேயு 6:18 ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த செய்தி என்னச்சுன்னா அவங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு நன்மை செய்யவும். என்ன செய்யணும்? நற்கிரியைகள் எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்களாகும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்மை செய்யணும். தேவனுக்கு நன்மை செய்வது என்பது என்ன?
நன்மை செய்வது. நம்ம உடனே நன்மை அப்படின்னு சொன்னாலே பணத்தை கொடுப்பது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கி அநேகர் மைண்டில் என்ன வந்துடும், அவங்க எனக்கு நன்மை செஞ்சாங்க அப்படின்னா என்ன கொடுத்தாங்க? அது இல்லை. நன்மை செய்வதற்கு வேதம் என்ன சொல்லுது? ஒருவர் நமக்கு தீமை செஞ்சாலும், ஒருவர் நமக்கு பொல்லாப்பு செஞ்சாலும், அவருக்கு நம்ம என்னச்சுன்னா தீமை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் தீமை செய்யாதபடி அவரை ஒரு ஆபத்திலிருந்து தப்புவிக்க பார்த்தீங்களா, அதுதான் நன்மை. அல்லேலூயா, அதுதான் நன்மை. நன்மை என்பதை நம்ம ஏதோ நினைக்கிறோம். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவன் சவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல எப்படிப்பட்டவன்? நீதிமான். நீ எனக்கு என்ன செய்தா? நன்மை செய்தார். நானும் உனக்கு என்ன செய்தேன்? தீர்மை செய்தேன். அதாவது என்னச்சுன்னா, தாவீதை என்னச்சுன்னா சவுல் என்னச்சுன்னா விரட்டிட்டே வரான். அவனை எப்படியாவது கொன்றணும், ஈட்டியை வச்சு எரிகிறான். அமைத்தூர் தெள்ளு பூச்ச மாதிரி என்னச்சுன்னா வேட்டையாடிக்கிட்டு வரான். அப்படி எல்லா இடத்திலும் வந்து அவன் என்னச்சுன்னா எப்படியாவது அழிப்பதற்கு பெலிஸ்தர் மூலம் சத்துப்போன்னு நினைக்கிறான். எல்லாமே சூழ்ச்சிகள்லாம் பண்ணி பார்க்குறான். அவனை அழிக்கவே முடியலை. ஏன்னா அவன் கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அழிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் இருக்கத்தட்டி முடிய கீழே விழாதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விழுந்தாலும் சித்தம் இல்லாமல் விழாதான். ஆமே, அப்படி நம்ம கண்மணி போல பாதுகாக்கிறவர். அதனால தாவீதை என்னச்சுன்னா என்னென்ன சூழ்ச்சி பண்ணி அவனை சாகடிப்பதற்கு என்னச்சுன்னா இவன் எவ்வளோ திட்டம் போட்டான், ஒன்றுலேயும் அவன் நடக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னச்சுன்னா அதே இவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவன் தாவீதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா, தாவீதை ஆண்டவர் சும்மா என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்னச்சுன்னா இதே உன்னை வேட்டையாடினவன், உன்னை ஈட்டியை வச்சு எரிஞ்சவன், உன்னை பெலிஸ்தரை வச்சு கொல்ல பார்த்தவன், உன்னை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வனாந்தரத்துக்கு விரட்டி விட்டவன், உன் குடும்பத்தை விட்டு பிரித்தவன், அமை ஸ்தோத்திரம் உன்னை பட்டயத்தால் கொலை செய்வதற்கு எத்தனித்து வந்தவன், உன்னை ஒரு நாள் விடாதபடி உன்னை நிம்மதியை கெடுத்தவன், சமாதானத்தை கெடுத்தவன், உன்னை விரட்டி கொண்டே வந்தவன். அவன் இந்த தாவீது உன் கையில் இப்போ கொடுக்குறேன்னு கர்த்தர் அவன் கையில் கொடுத்தார். அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லுதான், ஒரே குத்தா குத்தி அவன் என்ன செஞ்சிடலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், இல்லை இல்லை இல்லை, ஒரு நாள் நான் செய்யக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் என்னச்சுன்னா அவன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொண்டு போடவில்லைன்னு சொல்லி அவன் என்னச்சுன்னா அவன் சொல்லுகிறான். அப்போ என்னை வந்து உன் கையில் கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஆனால் நீ என்னை கொன்று போடவே இல்லை, என்னை தப்புவித்த. அடுத்த வசனத்தில் பாருங்க, அவன் சொன்ன 19ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் ஸ்தோத்திரம், ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாக போக விடுவானோ? நீ எனக்கு நன்மைக்காக, நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். கைவத்தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். ஒரு அலையில் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். என்ன செய்ய முடியுமோ அதை நம்மளா செய்யணும். இன்னொரு சம்பவத்தை பாருங்க, நன்மை. ஆண்டவர் நமக்கு என்ன ஸ்தோத்திர நன்மையை குறித்து என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவன் ஸ்தோத்திர பார்வோன் ஒரு கட்டளை போடுகிறான். அந்த கட்டளை என்ன? ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்னச்சுன்னா கொல்லப்படணும். அவன் எபிரேயர் ஸ்திரீகள் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்படணும். மருத்துவாட்சிகளுக்கு கட்டளை போடுகிறான். அவன் போட்டவன பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஆனால் மருத்துவாட்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு என்ன செய்தார்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை மரணத்திலிருந்து அவன் நீங்களாக்கி மீட்க முடியும் என்று உனக்கு திராணி இருந்தால் அதை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மருத்துவாட்சிகள் எபிரேய ஸ்திரீகள் அல்ல, இந்த மருத்துவாட்சிகள் என்ன எகிப்திய ஸ்திரீகள். ராஜாவுடைய கட்டளை என்ன? தன் ராஜா, தன் தேசத்தின் ராஜா கொடுத்திருக்கிறார்,
இவர்கள் என்ன செய்ய சாகடிக்கப்பட வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையும் பிழைக்க கூடாது. ஆனா இவர்களோ கர்த்தருக்கு பயந்து ஸ்தோத்திரம் எபிரேய ஸ்திரீகள் பெறுகிற ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. அதனால 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ராஜா அவர்களை பார்த்து கேட்கிறான், அவன் எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் பலம் உள்ளவர்கள், மருத்துவாட்சிகள் அவர் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னே. இந்த வார்த்தை உண்மையா பொய் சொன்னாங்களா? பொய் சொன்னாங்க. ஆமென். ராஜாவுக்கிட்ட உண்மையை சொல்லல, ராஜாவிட்ட உண்மை சொல்லல. எகிப்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற என்ன சின்ன ஸ்தோத்திரம், இயேசு பிறந்திருக்கிறார். பிறக்கப்பட்ட இயேசுவை என்ன சின்ன கண்டு வணங்கிக் கொள்ளும்படி பணிந்து கொள்ளும்படி வந்தோம். கிழக்கிலே கண்டு அவருடைய நட்சத்திரம், அவர் இருந்த என்ன சின்ன ஸ்தோத்திரம், அதை கண்டு நாங்கள் வந்து பணிந்து கொள்ள வேண்டும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கேட்கிறார்கள். ஹேரோதுக்கு கோபம் வந்துட்டு அவன் உடனே என்ன சொன்னா, நீங்கள் போய் பிள்ளையை கண்டு பணிந்த பின்பாக எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்களாம், போகலை, திரும்பி போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் ஸ்தோத்திரம், நான் நினைக்கிறது பரிசுத்த பொய்ன்னு நினைக்கிறேன். அதுக்காக பொய் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, நாங்களாம் இப்போ பரிசுத்த பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாற்றினார்கள். அல்லேலூயா. ஒருவனுக்கு தீமை நன்மை செய்வதற்கு அதற்கு மாறாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் வந்தாலும் சொல்லியாவது தப்புவிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. ஆமென். ஒரு பரிசுத்தவான் எனக்கு தெரியும். ஒரு நாள் அவர் சொன்ன ஒரு சாட்சி, அவர் என்னச்சுன்னா ஒரு நாள் என்னச்சுன்னா ஒரு காட்டு பகுதியில் ஊழியம் செய்துட்டு தனியாக வரும் பொழுது அவரை சுற்றி என்னச்சுன்னா சில முரட்டு பசங்க அவர் என்னச்சுன்னா பயங்கர என்னச்சுன்னா ஆயுதத்தோடு அவர் என்னச்சுன்னா தாக்குவதற்காக நின்னாங்களாம். இவர் உடனே என்னச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இவருக்கு என்னச்சுன்னா ஆண்டட்ட கேட்டார், ஆண்டவரே இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும், எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களை எப்படியாவது தாக்கின்னு சொல்லி பயங்கர வாதாடிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அவர் நினச்சின பேசிகிட்டே இருந்தோடனே அப்படி திடீர்னு நினச்சின அப்படி பார்த்தாராம். இவங்க உடனே நான் சொல்லுத உனக்கு கேட்கல, இல்லை அங்கே என்ன வித்தியாசமாக தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி, எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப நான் ஒரு ஓடி போயிட்டாராம். அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்படி ஓடி போயிட்டாராம். அப்படி இந்த செடிகளுக்குள்ள என்னச்சுன்னா விழுந்து ஓடி போயிட்டாராம். நம்ம சில நேரத்தில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு உடன்படாமல் ஒருவருக்கு ஆபத்து வரும் பொழுது அவரை தப்புவிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை செய்தால் அதுதான் நன்மை. அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுது. அதனால என்ன நடந்தது, என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம் பாருங்க சீக்கிரம். ஸ்தோத்திரம் 20ஆம் வசனம் 1:20. ஐயா, இது நிமித்தம் தேவன் மருத்துவாட்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் வளர்த்து. கைவத்து அல்ல சொல்லுங்க பார்க்க. உங்களால் நன்மை செய்ய முடியும். முடியுமா முடியாது? முடியுமா முடியாதா? முடியும். நன்மை செய்ய முடியும். உங்களால் என்ன முடியும்? என்ன நன்மை செய்ய முடியும்? ஒருவருக்கு என்னச்சுன்னா ஒரு உதவி செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நான் பணத்தை தான் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் ஒருவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க உங்களால் முடியும். இன்னும் ஒருவருக்கு என்ன ஸ்தோத்திரம், உங்களுடைய பலத்தை அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய உதவியா பண்ணுவதற்கு முடியும். உங்களால் ஒரு பொருளாதாரம் பண்ண முடியல, ஆனால் உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதை நீங்க கொடுங்க. யோசேப்பு என்னச்சுன்னா அவனுக்கு என்ன செஞ்சான்? யோசேப்பு குறித்து வேதத்தில் பாருங்க, ஆதியா 45:18 பாருங்க. ஆதியாகமம் 45:18 பாருங்க. தன்னை குழில தூக்கி போட்டவங்க, தன் வஸ்திரத்தில் உரிந்து போட்டவங்க, தன் தகப்பன் விட்டு பிரித்து விட்டவங்க, தன் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் தன்னை சேதப்படுத்தி 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டவங்க, ஸ்தோத்திரம் சிறைச்சாலைக்கு போவதற்கு அடிமையா போவதற்கு காரணமா இருந்தவங்க, இன்னைக்கு அவங்க தான் முன்னால வந்து நிற்கிறாங்க. அவன் என்ன சொன்னா? உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை நீங்கள் என்ன சாப்பிடு. யாருக்கு? தீமை செய்தவனுக்கு நன்மை. ஸ்தோத்திரம். காயப்படுத்தினவனுக்கு நன்மை, வேதனை படித்தவனுக்கு நன்மை,
அமை ஸ்தோத்திரம், தன் வாழ்க்கையை உயர்வுக்கு என்ன சொன்னார், அமை தடையாயிருந்து தன் தகப்பனை விட்டு உறவை முறித்து போடுவதற்கு காரணமா இருந்தவனுக்கு நன்மை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சொன்ன, எனக்கு அப்படி செஞ்ச நானும் செய்வேன். காயம் நமக்குள்ள இருக்கு, ஆறாத காயம் என்று சொல்லுகிறோம். உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய உங்களுக்கு திராணிய கர்த்தர் கொடுத்தார். அந்த நன்மையை நீங்க செஞ்சிருக்கிறோமா? ஐயா, இவங்க என்னை வேதனைப்படுத்தினவங்க, வஸ்திரத்தை உடுத்தின வஸ்திரத்தை கிழித்து போட்டு நிர்வாணப்படுத்தினவங்க தான். நான் சிறை போவதற்கும் அடிமையா போவதற்கும் காரணமா இருந்தவங்க, என் வாழ்க்கையை நாசப்படுத்தினவங்க. ஆனா அவங்களுக்கு நன்மை செய்தான். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் ஆமென், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் மனைவிகளுக்காக வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனோடு ஏற்றி கொண்டு வாருங்க. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அவன் இங்கிருந்து வண்டியை அங்கே அனுப்பி கூட்டு வந்தான். ஆனால் நமக்கு இருக்கிற வண்டியில் நம்ம போகும்பொழுது இன்னொரு ஆளை என்னச்சுன்னா ஏற்றிட்டு போக நமக்கு மனசே வராது. நமக்கு ஒரு வண்டியை கொடுத்துருக்கிறார், அதில் இன்னொருத்தரை கூட கூட்டிட்டு போங்க. ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் பரவாயில்ல, தோத்துறோம். அதனால் பாஸ்டர் தான் சொன்னார், வண்டியில் கூப்பிட்டு போக சொன்னார், அதனால தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நாளைக்கு நம்மளை என்னச்சுன்னா கதையை முடிச்சிடக்கூடாது. யோசித்து பாருங்கள், என்ன உதவி செய்கிறோமா? உங்களுக்கு ஒரு வஸ்திரம் உங்கள்கிட்ட இருக்குது, அது இன்னொருவருக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு வருதா? உங்கள் கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்ககிட்ட எத்தனையோ வாட்ச் இருக்குது, ஆனால் ஒரு வாட்சை என்னச்சுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்க மனசு வருதா? உங்களுக்கு என்னச்சுன்னா எத்தனையோ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நன்மைகள் உங்களுக்கு என்னச்சுன்னா இருக்குது, அது வேஸ்ட்டாக உட்காந்துருக்கு, அதை மற்றவங்களுக்கு செய்வதற்கு மனம் இருக்கா? ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட கேட்குறா. உதவி செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிறருக்கு நன்மை செய்ய பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே, தோத்திரம். 20 வசனத்தில் பாருங்க, அதில் 20 வசனம் பாருங்க, 45. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் உங்கள் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளின்படி செய்யண்டா. உங்ககிட்ட இருக்குது என்னச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தினது தான், ஆனால் இன்னும் உங்களுக்கு பயன்படாமல் இருக்கு, அதை இன்னும் ஒருவருக்கு கொடுக்க பழகுங்க. ஆமே, ஏதாவது உங்க செய்யுங்க. அப்படி ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். எப்படி செய்யணுமா? 1 பேதுரு 4:11 1 பேதுரு 4:11 சொல்லுகிறது, உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி என்ன செய்யணுமா? செய்யணுமா. அதே மாதிரி நீதிமொழிகள் 3:27 சொல்லப்பட்டிருக்கு, உன் திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இராத என்று சொல்லியிருக்கிறார். அப்படி செய்வதனால் என்ன நடக்குமா? 3 யோவான் 11 வாசிக்கிறோம். 3 யோவான் 11 அவன் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். யாருக்கு நன்மை செய்யணும்? மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:44 உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14:7 சொல்லப்பட்டிருக்கு, தரித்திரருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். லூக்கா 1:53 வாசிக்கிறோம், பசித்தோருக்கு நீங்க நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, யாவருக்கும் நன்மை செய்யுங்கள். ஆமென். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 5:10 ஆண்டோடைய வசனம் சொல்லுது, அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீரப்பரமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு அவர் மேல் நம்பிக்கை வைங்க, நன்மை செய்வதற்கும் படியுங்கள். கர்த்தருக்கு அதுதான் உகந்தது. அல்லேலூயா. கண்ணமுடி ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இந்த இரக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை சிருஷ்டித்தவர் மேல் இல்லாமல்
சிருஷ்டிகள் மேல் ஒரு நாளும் போய்விடாதபடி உம்மேலே எப்பொழுதும் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு நன்மை தந்த தேவன் மேல், எங்களை ஆசீர்வதித்த தேவன் மேல், எங்களுக்கு மேன்மைப்படுத்தின தேவன் மேல், எங்களுக்கு கிருபைகளை தந்த, தாளந்துகளை தந்த, திறமைகளை தந்த தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். எங்களுக்கு கிடைத்த நன்மைகளையும் பிறருக்கும் நாங்கள் நன்மை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தரித்திரரை நினைத்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பசித்தோரை நாங்கள் ஆகாரம் கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கு, சிக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கும், ஆண்டவரே தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை சந்திப்பதற்கும் எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. கிருபை கூட இருக்கட்டும், சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதானம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சலம் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்தலை சொல்லி சமாதானமாய் கடந்து